நீங்கள் பயப்படவானா, கவலைப்படவானா, நீங்கள் பால் கொடுங்க பிள்ளைக்கு. உங்களுக்கு பயம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் அவர் ஒரு பெட்டியில் போட்டு நதியில் போட்டுருங்க. பால்கை வில்லியம் வள தகாபி வள தகா, நீ கவலைப்பட வேணாம், சஞ்சலப்பட வேணாம். இன்னா ராத்துஹு இலைக்கு வஜா இலுஹு மினல் முர்சலீன், நாங்கள் இந்த மூசா உங்களுக்கு மீட்டி தருவோம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எவ்வாறு மீட்டி தருவோம் என்றா, அவர் ஒரு ரசூலாக நபியாக நான் உங்களுக்கு மீட்டி தருவோம் என்று சொல்லி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து தாய்க்கு வஹி அறிவிச்சான். சூரியக்காரர்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே கேட்டு, அவங்களுக்கு யார் அனுமதி தந்தது? இஸ்லாத்தை தழுவதற்கு யார்கிட்ட கேட்டு நீங்க இஸ்லாத்தை தழுவுனீங்க? நான் உங்களெல்லாம் கொலை செய்வேன், உங்களோட ஒரு கை ஒரு காலாக வெட்டி உங்களெல்லாம் சிலுவையில் அரைஞ்சி உங்களெல்லாம் நான் கொல்லுவேன் என்று சொல்லி அவன் எல்லோரையும் கொலை செஞ்சிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்றும் செய்யலை. ஒரு ஃபிரௌன் இல்லை, கியாமத்து நாள் வரை ஃபிரௌனை போன்றவர்கள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள், இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் பயப்பட தேவையில்லை. நம்முடைய ஈமான்ல நாம் உறுதியாக இருப்போமாக இருந்தா, அல்லாஹ்வுடைய கட்டளையில நாம் உறுதியாக இருப்போமாக இருந்தா, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதன் அடிப்படையில் நாம் எப்பொழுதும் தீன்ல உறுதியாக இருப்போம் என்றா, இந்த பாத்தில்களை கண்டு அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி தீனோடு இருக்கக்கூடியவர்களுக்கு, ஈமான்ல உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கு. அல்லாஹ் வாக்களிக்கிறான், வகான ஹக்கன் அலைனா நுஞ்சில் முஃமினீன், உண்மையான மூமின்களை நாம் பாதுகாப்போம் என்று சொல்கிறான். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்கிறது எங்கள் மீது கட்டாய கடமை என்று சொல்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று இருக்கக்கூடிய இந்த நாள் அல்லாஹ் உலகத்தில் ஹக்க உயர்த்தி பாத்தில அடித்த ஒரு நாளில் நாம் விட்டிருக்கிறோம். நம்மளை விட்டு முடிந்து சென்ற அந்த துல்ஹிஜ்ஜா மாதமும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பல விதத்தில் சோதித்தான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு ஈடேற்றத்தை கொடுத்தான். அவைகளை ஞாபகம் கூறும் மூலமாக அல்லாஹ் அந்த அவர்களுடைய செயல்களில் இபாதத்தாக மாற்றி ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது சென்ற மாதங்களில் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் செவிமடுத்தோம். இந்த மாதம் முஹர்ரம், அதிலே விசேஷமாக நாம் இன்று இருக்கக்கூடிய 10வது நாள். இது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச தியாகமும் பட்ட கஷ்டமும், அதுக்கு பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு விமோசனத்தை ஈடேற்றத்தை கொடுத்த அந்த நாள் தான் இந்த நாள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் முஹர்ரம் 10 நோன்பு நோற்றார்கள். அதுக்கு பின்னால் மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுதும் குறைஷிகளும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். யூதர்கள் சிலர் இந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார்கள், சிலர் நோன்பு நோக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை இந்த நோன்பு நோக்கும்படி சொன்னார்கள். இந்த நோன்பு ரமலானுடைய நோன்பு விதியாக்கப்படுறதுக்கு முன்னாலே கடமையாக்கப்பட்டிருந்த நோன்பு தான் இந்த ஆஷூராவுடைய நோன்பு. துல் ஹிஜ்ரி 2 ரமலானுடைய நோன்பு விதியாக்கப்பட்டதுக்கு பின்னாலே இந்த ஆஷூராவுடைய நோன்பு முஸ்தஹப்பான ஒரு சுன்னத்தான நோன்பாக ஆக்கப்பட்டது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பனி இஸ்ராயீல்களை அல்லாஹ் பலஸ்தீனில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், வாழ வைத்தான். பனு இஸ்ராயீல் என்றால் யாரு? பனு இஸ்ராயீல் என்று யாருக்கு சொல்லப்படும்? பனு இஸ்ராயீல் என்று சொல்லப்படுறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னும் ஒரு பேர் தான் இஸ்ராயீல். இஸ்ரா என்று சொன்னா அடியான் என்ற அப்த் என்ற கருத்து, ஈலண்டா அல்லாஹ். ஜிப்ரீல், இஸ்ராயீல், இஸ்ராஃபீல் என்றெல்லாம் வாரதெல்லாம் முஹப்பத்துல்லாஹ் என்ற அல்லாஹுடைய அடியான், அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர் என்ற அர்த்தங்களை கொண்டதுதான் அந்த பெயர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர்தான் இஸ்ராயீல், அவர்களுடைய சந்ததிகள் தான் இவர்கள் தான் பனு இஸ்ராயீல் என்று சொல்லப்படும். இவர்கள் பலஸ்தீனில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு தெரியும்,
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகள் தெரியும். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவர்களுக்கு சூழ்ச்சி செஞ்சு ஒரு பாலடைந்த கிணத்துல போட்டதும், அதற்கு பின்னால் அங்கேருந்து அகற்றப்பட்டதும், அதற்கு பின்னால அவர்கள் அங்க நடந்த நிகழ்வுகளுக்கு பின்னால சிறையில் அடைக்கப்பட்டதும், அதுக்கு பின்னால் அங்கேருந்து வெளியேற்றப்பட்டு அவர்கள் மிஸ்ருக்கு வந்து சேர்ந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிஸ்ருக்கு வந்து அல்லாஹ் அவர்களுக்கு அங்க பதவியை கொடுத்தான். அங்கே அவர்கள் வசீராக நியமிக்கப்படுகிறார்கள், பொருளாதார அமைச்சராக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் மக்கள்கள் வந்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் முறையிடுவார்கள். இந்த அடிப்படையில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளும் அவர்களுக்கு அல்லாஹ் தேவைகளை உண்டாக்கினான். அவர்களும் வந்தார்கள். அந்த சம்பவங்களை எல்லாம் சூரா யூசுஃபில் அல்லாஹ் பயான் செய்கிறான், நீண்ட வரலாறு. அதுக்கு பின்னாலே எல்லாம் நடந்ததுக்கு பின்னாலே அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்னார்கள், அவர்கள் அனைவர்களையும் குடும்பத்தோட மிஸ்ருக்கு வரும்படி சொன்னார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்வை போய்த்திருந்துச்சு, இவர்கள் புடவையை கொடுத்து அனுப்பினார்கள். அவருடைய முகத்தில் போடப்பட்டது, பார்வை திரும்ப வந்தது. அதுக்கு பின்னால் நீங்க எல்லோரும் குடும்பத்தோடு இங்க வாங்க என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு இணங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய பிள்ளைகளும் எகிப்தில் மிஸ்ரில் வந்து வாழ ஆரம்பித்தார்கள். இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலங்கள் கடக்குது. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு இடத்தை எகிப்தில் கொடுக்கிறான். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மிஸ்ரிகள் மிஸ்ருவாசிகளுடன் கலந்து வாழ்கிறார்கள். இவர்கள் எல்லா துறைகளிலேயும் இந்த இஸ்ராயல்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பிள்ளைகளுடைய சந்ததிகள் அவர்கள் எல்லாவற்றிலேயும் அவர்கள் திறமை படைத்தவர்களாக, தொழிலில், விவசாயத்தில், ஏனைய இவைகளில் இவர்கள் திறமையானவர்களாக இருந்தார்கள். எந்த அளவு கண்டா அந்த எகிப்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிஸ்ரில் வாழக்கூடியவர்களுக்கும் இவர்களின் பக்கம் தேவைகள் உண்டாகிட்டது. இவ்வாறு கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கே ஃபிரௌன் உருவாகிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுவரைக்கும் அங்கே யாரையும் கொலை செய்வதோ எந்த ஒன்று கிடையாது. ஃபிரௌன் அவன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாலே அவன் கனவு காணுகிறான். அவனுடைய ஆட்சிக்கு பெரிய ஒரு பாதகம் ஏற்பட போகுது. அவனுடைய ஆட்சி பனி இஸ்ராயல்ல பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளை இடத்துல போய் சேரப்போகுது என்று கனவு கண்டதுக்கு பின்னாலே அவன் கட்டளையிடுகிறான் அனைத்து பிள்ளைகளையும் அறுக்கும்படியாக. இது அல்லாஹ் சூரா கஸஸ பரட்டி பாருங்க. அல்லாஹ் தெளிவாக சூரா கஸஸ்ல அல்லாஹ் பயான் செய்கிறான். இவன் கட்டளையிடுகிறான், பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு வருடம் கொலை செஞ்சா மறு வருடம் கொலை செய்யறது இல்லை. இதான் அவனுடைய தரத்தீப். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரர், அவர் பிறந்த காலம் கொலை செய்யப்படுறதில்லை பிள்ளைகள். அதுல தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்தது கொலை செய்யப்படக்கூடிய அந்த வருடத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்தார்கள். பிறந்து இப்ப தாய் பெத்து விட்டா, இப்ப பீதியோட பயத்தோடு இருக்கிறா, என்ன செய்யறதுண்டு இந்த நேரத்தில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய்க்கு அறிவிச்சான், உள்ளத்துல போட்டான். மூசா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய்க்கு வஹி அறிவிச்சான். வஹி என்றா அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் உதிப்பை உண்டாக்கினான். அந்நருளைஹி ஃபைதா ஹிஃப்தி அலை ஃபஅல்கீஹி ஃபில் யம் வலா தகாஃபி வலா தஹ்ஸனி இன் ராதுஹு இலைக் வஜாஇலுஹு மினல் முர்சலீன். நீங்க பயப்படவானா, கவலைப்படவானா, நீங்க பால் கொடுங்க பிள்ளைக்கு. உங்களுக்கு பயம் இருக்குமாக இருந்தா நீங்க அவர் ஒரு பெட்டியில போட்டு நதியில போட்டுருங்க. ஃபஅல்கீஹி ஃபில் யம் வலா தகாஃபி வலா தஹ்ஸனி, கவலைப்பட வேணாம், சஞ்சலப்பட வேணாம். இன் ராதுஹு இலைக் வஜாஇலுஹு மினல் முர்சலீன், நாங்க இந்த மூசா உங்களுக்கு மீட்டி தருவோம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எவ்வாறு மீட்டி தருவோம் என்றா அவர் ஒரு ரசூலாக நபியாக நான் உங்களுக்கு மீட்டி தருவோம் என்று சொல்லி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து தாய்க்கு வஹி அறிவிச்சான். இதை கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து தாய் என்ன செஞ்சாங்க, ஒரு பெட்டி ஒன்றை செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு மூடி அந்த நதியில அந்த பொட்டியை போட்டு அதை கைத்தால கட்டி கைத்தை கட்டி வச்சிருந்தார்கள் வீட்டில். அந்த பொட்டி சென்று விடாம அந்த வீடுகளை செக் பண்றதுக்காக வரக்கூடிய அந்த ஃபிரௌனுடைய படை வந்து வீட்டுக்குள்ள பார்க்கிறார்கள், பிள்ளைகள் ஒன்றும் இல்லை.
அதுக்கு பின்னால் இவர்கள் அந்த கைத்தை இழுத்து அந்த பொட்டிகளை இந்த புள்ளை எடுத்து பால் கொடுப்பார்கள். அதுக்கு பின்னால் அந்த பொட்டிகளை போட்டு அப்படி விட்டுருவாங்க. இவ்வாறு நதியில இருக்கும் பொழுதோ அந்த கயிறு அவிழ்ந்து அந்த பெட்டி மிதக்க ஆரம்பிக்குது. மிதந்து மிதந்து எங்க போய்த்து சேருதுண்டா ஃபிரௌனுடைய மாளிகை கிட்ட போய்த்து சேருது. இத அந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தினர்கள் கூட்டத்தினர்கள் அவர்கள் இந்த பொட்டியை புறக்கி கொண்டு செல்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஃபிரௌனை அழிக்கிறதுக்காக அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிட்டான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவன் யாரை பயந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொலை செஞ்சானோ, யாருக்கு பயந்து கொலை செஞ்சானோ, யார் வந்துருவாரண்டி அவர் அல்லாஹ் ஃபிரௌனுடைய வீட்டுக்கு கொண்டே சேர்க்கிறான். இதை பார்த்துட்டு ஃபிரௌனுடைய மனைவி சொல்கிறா, ஃபிரௌனை பார்த்து குர்ரத்து ஐனுல் லீ வலக் லா தக்துலுஹு அஸா அன் யஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா இன்னஹும் லா யஷ்உரூன். ஃபிரௌனை பார்த்து ஃபிரௌனுடைய மனைவி சொன்னா, இதில் எங்களுக்கு கண்குளிர்ச்சி இருக்குது, இதை நாங்கள் பிள்ளையாக எடுத்துக்கொள்வோம், அவ் நத்தகிதஹு வலதா என்று சொல்லி ஃபிரௌன்ட சொன்னா, இது ஆம்பளை புள்ள தான், இதை கொலை செஞ்சிடவானாம், இதில் எங்களுக்கு கண்குளிர்ச்சி இருக்கு என்று சொல்லி அந்த புள்ளையை எடுத்து வளர்ப்போம் என்று முடிவுக்கு வாராம். இப்ப இந்த புள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் மாளிகைக்குள்ள கொண்டு செல்லப்படுகிறார். இப்ப இவருக்கு பால் கொடுக்க வேண்டும், பால் குடி புள்ள. இப்ப செவிலித்தாய்களை கொண்டது பால் கொடுத்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருடைய பாலையும் குடிக்க ரெடி இல்லை. இந்த நேரத்தில் தாய் என்ன செய்கிறான்டா, இந்த பொட்டி மிதந்து போகுதோ மறுபுறத்தால மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரிய அனுப்பி வைக்கிறார். எங்க போய்த்து சேருது, என்ன நடக்குதுன்றது நீ பார்த்துக்கோன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரியும் இதை மறைவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறா. இப்பொழுது அந்த மாளிகைக்குள் அவர் கொண்டு செல்லப்பட்டுட்டாரு. இப்ப பால் கொடுத்தா குடிக்குது இல்லை. இந்த நேரத்தில் அவர் சொல்கிறா, ஒரு பெண்மணி இருக்கிறா, நான் அவ பேசி தரவா. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மாட்ட சொல்கிறா, நீங்க வாங்க உங்களுக்கு பால் கொடுக்குறா. எந்த அளவுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சான்டா, கொலை செய்யறதுக்கு எத்தனைத்தான் ஃபிரௌன், தாய்க்கு அல்லாஹ் சம்பளம் கொடுக்க வச்சு பால் கொடுக்க வச்சான். பால் கொடுக்கிறதுக்கு அங்க அந்த மன்னருடைய மாளிகையிலிருந்து அவருக்கு பணம் கொடுக்கப்படுகிறது. இந்த நிலைமையில மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். இப்படி வளர்ந்து வந்து அவர்கள் வாலிப வயது அடையும் பொழுது ஒரு நாள் அல்லாஹ் குர்ஆன்ல அதை பேசுறான், நான் அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தோம். அதற்கு பின்னால் ஒரு நாள் அவர்கள் காலை பொழுதுல தெருவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறார்கள் அல்லாஹ் அந்த நேரத்தை சொல்லும் பொழுது லுஹாவுடைய நேரம், அனைவர்களும் அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் இவர்கள் பார்க்கிறார்கள், 2 பேர் சண்டை போட்டுக் கொள்றாங்க. ஒன்று யாரு, ஒன்று பனி இஸ்ராயில சேர்ந்தவங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை சேர்ந்தவர். மற்றது ஃபிரௌனுடைய கூட்டத்தை, இது மிஸ்ர்வாசி. இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை சேர்ந்தவர் கத்தி கூப்பிடுகிறார், என்னை காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அவர்களுக்கு வந்த பிரச்சனை என்னன்னா, அந்த மிஸ்ர்வாசி எகிப்து அந்த மனிதர் வந்து இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கிட்ட சொல்றாரு, இவருடைய தோட்டத்தில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. சொல்றார், நீ ஓண்ட வேலையை விட்டுட்டு எங்கட தோட்டத்தில் வந்து நீ வேலை செய், ஏண்ட வேலையை செஞ்சுதா என்று சொல்லும் பொழுதுதான் வாக்குவாதம் வந்து அது சண்டையாக மாறும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பேய்த்து அந்த எகிப்து மிஸ்ர்வாசியை அவர்கள் கையால நெஞ்சில தள்ளுகிறார்கள். அவரை கைப்பட்டு கீழே விழுந்து அவர் மரணிச்சிடுறார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், இது ஷைத்தானுடைய வேலை, இன்னஹு இவன் பெரிய பகிரங்கமான இவன் விரோதி ஷைத்தான் சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் உடனே தௌபா செய்கிறார்கள். ஃபக்ஃபிர்லி ஃபக்ஃபரலா, யா அல்லாஹ் நீ என்னை மன்னிச்சிரு, நான் கொல்லணும்னு ஒன்று நினைக்கல, பிடிச்சி பிரிச்சு விடுவோம்னு தான் தள்ளுன்னு அவர் விழுந்து மரணிச்சிட்டார், நீ என்ன மன்னிச்சிரன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், ஃபக்ஃபரலா, நான் அவரை மன்னித்து விட்டோம். இது நடந்துட்டது. மறுநாளும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியில வருகிறார்கள். வந்து பார்க்கும் பொழுது அதே நபர் மூசா கூட்டத்தை சேர்ந்தவர் இன்னும் ஒருவருடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதும் தனது உதவிக்காக கூப்பிடுகிறார்.
இந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் சொல்றான், நீ பெரிய ஒரு குழப்பவாதியா இருக்கிறாய் என்று சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரித்தூட பார்க்கும் பொழுது அவன் பயந்து மாறி விளங்கி தனக்கு ஏது செய்ய போறாருன்னு நினைச்சு சொல்கிறான், நேற்றைய தினம் நீ அவரை கொலை செஞ்ச மாதிரி என்னையும் கொலை செய்யவா நீ பார்க்கிறாய்? நீ ஜப்பாரும் ஃபில் அர்ல், நீ பூமியில வந்து ஒரு பெரிய அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறாய், அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கிறான்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏச ஆரம்பிக்கிறார். அந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை சேர்ந்தவர். இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த ஊருடைய ஒரு தொங்கல்ல இருந்து ஒரு மனிதர் விரைந்து வந்து சொல்கிறார், காலையா மூசா இன்னல் மலய தமிரூன பிக் லியக்துலு, இந்த கூட்டத்தினர்கள் இந்த மிஸ்ருவாசிகள் முடிவு செஞ்சிட்டாங்க உன்னை கொலை செய்யறதுக்கு. ஃபஹ்ருஜ், இங்கே இந்த அவசரமா நீ வெளியாகி பெய்திரு, நீ இங்க இருந்து பெய்திரு, நான் உனக்கு இதை நசீஹத்தாக சொல்கிறேன், நீ எடுத்துக்கொண்டு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பேச்சை கேட்டு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். ஹாயிஃபன் யதரக்கப், பயந்து கொண்டு அங்கே இங்கே திரும்பி பார்த்து கொண்டு வந்து கொலை செஞ்சு போடுவாங்க, ஏன்னா நேற்று வரை கையால் ஒரு கொலை நடந்துட்டது. பயந்து அவர்கள் வெளியாகி சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்க? மதியனின் பக்கம் போறார்கள். பெய்து பார்க்கிறார்கள், அங்கே ஒரு நீர் தடாகத்தில் ஆடுகள் மாடுகளை வச்சு அங்கே நீர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் அள்ளி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பார்க்கிறார்கள் 2 பெண்மணிகள் அவர்களுடைய ஆட்டு மந்தையை வைத்துக் கொண்டு சைட்லே ஓரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கேட்கிறார்கள், ஏன் நீங்க பேய்த்து உங்களுக்கு தண்ணி கொடுக்கிறது இல்லையா அவங்களோட ஆட்டு மந்தைக்கு, ஏன் நீங்க ஓரத்தில் இருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, இவங்களெல்லாம் கொடுத்து முடிஞ்ச பிறகு நாங்கள் கொடுக்கணும், எங்களோட வாப்பா ரொம்ப வயசாளி, அவரால் வர முடியாது, அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த 2 பெண்மணிகளும் இவர்களிடம் சொல்கிறார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேய்த்து அவர்கள் தண்ணீரை வாரி எடுத்து அள்ளி அந்த மந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வச்சுட்டு அவர்கள் ஒரு நிழல்ல போய் தேர்ந்து சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நான் உன்னை பக்கம் தேவையோடவனாக இருக்கிறேன். ஃபகீர், நீ எதை கொடுக்கிறாயோ அந்த நலவின் பக்கம் நான் தேவையோடவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் மண்டாடி கொண்டு அங்கிருந்து ஒரு சுவரின் பக்கமோ இல்லாட்டி அங்கே ஒரு மரத்தின் பக்கமோ நிழல் பெறுவதற்காக அதில் போய் உட்காருகிறார்கள். இந்த 2 பெண்மணிகள் செல்கிறார்கள். யார்? இவருடைய தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அங்கே சென்று செல்கிறார்கள். நேர காலத்துடன் வந்து விட்டார்கள். மற்ற நாடுகளில் தாமதமாகி வருவார்கள். இன்று நேரத்தோட வந்துட்டாங்க. வாப்பா கேட்கிறார், என்ன நீங்க நேரத்தோட வந்துட்டீங்க? சொல்றாங்க, இப்படித்தான் ஒருவர் இருந்தார், அவர் எங்களுக்கு தண்ணியெல்லாம் அள்ளி தந்தார், அதனால் நாங்கள் ஆடுகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டு நேரத்தோட வந்துட்டோம். அந்த பெண்மணி சொல்கிறா, அவர் நம்பிக்கைக்குரியவர், அமீன், கவி, சக்தி வாய்ந்தவர், நம்பிக்கைக்குரியவர். அதுல ஒரு பெண்மணியை ஒரு மகளை வாப்பா அனுப்பி வைக்கிற, அவரை கூட்டிட்டு வாங்க. அவ சொல்கிறா, இந்த அபி எதுவோ கலிய ஜிசிய காஜரமா சக்கைத்தலனா, எங்கட வாப்பா உங்களை கூப்பிடுறாரு, நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உங்களுக்கு ஏதாவது கூலி கொடுக்கணும்னு சொல்லி எங்கட வாப்பா உங்களை கூப்பிடுறாரு, வாங்க என்று சொன்ன பொழுதோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னால நடக்கிறார்கள். இவர்களை பின்னால வர சொல்லிட்டு சொல்கிறார்கள், நான் எங்கால திரும்பணுமோ அந்த பக்கம் நீங்க ஒரு கல்லை எறிஞ்சு திசை காட்டுங்க, நான் போறேன். அதுலேயும் பக்குவம், பத்தினித்தனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு பெண்ணுடைய பார்வை எனக்கு படக்கூடாதுன்னு சொல்லி முன்னால போற, நீங்க பின்னால வாங்க. அவர்கள் முன்னால போனா இவர் பின்னால வந்தா பார்வை அவர்கள் மீது பட்டுக்கொண்டே இருக்கும் என்பதற்காக சொல்கிறார்கள், நான் முன்னால செல்கிறேன், நீங்க ஒரு கல் எறிஞ்சு எனக்கு திசை காட்டுங்க அந்த பக்கம். இவ்வாறு அங்க போனதுக்கு பின்னாலே கஸ்ஸாலை இவர் நடந்ததை எல்லாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து சொல்கிறார். அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்றார், நஜௌத மினல் கௌமில் ஸாலிமீன், நீங்க பயப்படவானா, அநியாயக்கார கூட்டத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிட்டுது, நீங்க பாதுகாக்கப்பட்டுட்டீங்க. சொல்றாரு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நான் நாடுறேன், நீங்க என்னிடத்துல ஒரு 8 வருஷத்துக்கு வேலை செஞ்சு கொண்டிருப்பீங்கடா, இந்த ஆடுகளை எல்லாம் மேய்ச்சு கொண்டு 8 வருஷம் வேலை செய்யுங்க, நீங்க விரும்பினா 10 வருஷம் வேலை செஞ்சா என் மகள்ல ஒரு மகளை நான் உங்களுக்கு முடிச்சு தாரேன். இதை ஏற்றுக்கொண்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களிடத்துல பணிவிட செய்யறாங்க. 8 வருஷம் காலம் உருண்டோடுதோ, ஒரு நாள் பசி, ஒரு நாள் சாப்பாடு, ஒரு நாள் கஷ்டம், ஒரு நாள் லேசு, ஒரு நாள் கவலை, ஒரு நாள் சந்தோஷம், இப்படி நாள்கள் உருண்டோடி கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியின நாள் முடிஞ்சது.
இந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். 10 வருஷமாச்சு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு, சொந்தங்கள் எல்லாம் அங்கே ஈஜிப்தில் மிஸ்ரில். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனைவியை கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். சரியான குளிராக இருந்துச்சு. இந்த நேரம் பார்க்கிறார்கள், ஒரு மலை கிட்ட நெருப்பு தெரியுது. சொல்லுகிறாங்க மனைவிட்ட, நீங்கள் இந்த இடத்துல இருங்க, நான் பெய்த்து ஒரு விறகு கட்டை ஒரு நெருப்பை சரி எடுத்துட்டு வாரேன், இல்லாட்டி எனக்கு உதவி செய்யக்கூடிய யாரையாவது நாங்கள் பெற்றுக்கொள்வேன், நான் போய் பார்த்துட்டு வாரேன்ட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் கூப்பிட்றான், ஐயா மூசா, ஏ மூசாவே, நான் தான் உங்களுடைய இறைவன். அங்கே வச்சு தான் அல்லாஹ் நுபுவத்தை அவர்களுக்கு கொடுக்கிறான். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியாக ரசூலாக அல்லாஹ் ஆக்கிட்டான். இப்போ குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு மிஸ்ருக்கு வருகிறார்கள். வந்து இப்போ பொறுப்பு கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ தாவத் கொடுக்கணும். நீண்ட வரலாறு குர்ஆன் பேசுது, சுருக்கமாக சொல்கிறேன். இந்த நேரத்தில் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்போ ஃபிர்அவுனுக்கு தாவத் கொடுக்கணும். அங்கே அல்லாஹ்வை சந்தித்த பொழுதோ அல்லாஹ் 2 முஅஜிஸாக்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். என்ன? ஒன்று, அவருடைய கம்பை கீழே போட்டால் பாம்பாக மாறும். அவருடைய கையை சட்டை பொக்கெட்டில் போட்டுட்டு கையெடுத்தா, இல்லாட்டி நெஞ்சி பக்கம் கொண்டு போய்த்து கையெடுத்தா அந்த கை வெண்மையானதாக பிரகாசமுடையதாக மாறும். இந்த 2 அத்தாட்சியையும் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறான். இதையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இன்னும் அல்லாஹ் வேறு வேறு இடங்கள்லையும் இதுஹபிலா ஃபிரௌன், அவன் வரம் மீறி இருக்கிறான், அவன்கிட்ட போங்க, அவன்கிட்ட போய் தாவத் கொடுங்க. இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல சொல்கிறாங்க, அவர்களுக்கு பேச்சு கொஞ்சம் கொன்னலாக இருந்துச்சு. சொன்னார்கள், நான் பயப்படுகிறேன், ஏற்கனவே நான் ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு இங்கே இது போயிட்டேன், நான் இவங்கள்ட்ட இந்த கெடுதியிலேருந்து பயப்படுறேன், என் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எனக்கு உதவிக்கு தாங்க என்று அல்லாஹ் இடத்துல கேட்குறான். அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபியாக்கி இவர்களுக்கு உதவிக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ப 2 பேரும் பேத்து ஃபிரௌனுக்கு தாவத் கொடுக்கிறார்கள். அவன் சொல்கிறான், இது மாசமியானா, நான் எங்களோட மூதாதைகளை இருந்து கூட இதை இப்படி ஒன்றை கேட்கலையே, இது ஒரு சூனியமாக இருக்குது, இது இட்டு கட்டப்பட்ட ஒரு சூனியமாக இருக்குது என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஃபிரௌன் சொல்கிறான். சொல்லிட்டு கேட்கிறான், உன்னுடைய இதுக்கு ஆதாரம் என்ன? நீ நபி என்றதுக்கு அத்தாட்சி என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கம்பை கீழே போட்டாங்க, அது பாம்பாக மாறிட்டு. இந்த நேரத்தில் தான் அவன் சொல்றான், இது ஒரு சூனியம் என்று சொல்லிட்டு அவனுடைய சூனியக்காரர்கள் எல்லாரையும் ஒன்று கூப்பிடுறான். அவன் ஊரில் இருந்த இந்த அரசர்கள், ஆட்சியர்கள் சூனியத்தை அதை இதை நம்பி வாழுவாங்க. இவனும் என்ன செஞ்சான், இவனுடைய சூனியக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னா, நீங்களும் அவங்களோட சூனியத்தை காட்டுங்க. இந்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, கயிறுகளை கொண்டு வந்து கம்பெடுத்து கம்புடைய ஓரத்தில் அந்த கயிறுகளை கட்டிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் கண்வித்த காட்டினாங்க. சஹீரன்னாஸ், அவர்கள் அந்த கம்பை ஆட்டுவார்கள், அது பாம்பாடுற மாதிரி ஆடும். இது கண்வித்தை என்று சொல்றோமே, அந்த கண்வித்தையை அந்த சூனியக்காரர்கள் வந்து காட்டினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கண்டு பயந்தாங்க. அல்லாஹ் சொன்ன, பயப்படவானா, நீங்க உங்களோட அசாவை கீழே போடுங்க. அதை போட்ட உடனே அது உண்மையான பாம்பாக மாறிட்டுது. பாம்பாக மாறினது மாத்திரமல்ல, அனைத்து அவனுடைய அந்த கம்புகள்லாம் பாம்புகள் மாதிரி இருந்ததை எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சது. அவங்களுக்கு விளங்கிட்டு இது உண்மையான பாம்பு, இது வந்து கண்வித்தை அல்ல, நாங்க காட்டிக்கின்றதான் கண்வித்தை. உடனே சொன்னாங்க, ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், ரப்பி ஆமன்னா, நாங்க ஆலத்தார்களுடைய ரப்பை கொண்டு ஈமான் கொள்கிறோம், மூசா ஹாரூனுடைய ரப்பை கொண்டு ஈமான் கொள்கிறோம் என்று அந்த சூனியக்காரர்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே கேட்டு, அவங்களுக்கு யார் அனுமதி தந்தது இஸ்லாத்தை தழுவதற்கு? யார்கிட்ட கேட்டு நீங்க இஸ்லாத்தை தழுவுனீங்க? நான் உங்களை எல்லாம் கொலை செய்வேன், உங்களோட ஒரு கை ஒரு காலாக வெட்டி உங்களை நான் சிலுவையில் அரைஞ்சி உங்களை நான் கொல்லுவேன் என்று சொல்லி அவன் எல்லோரையும் கொலை செஞ்சிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்றும் செய்யலை, அவனுடைய சூனியக்காரர்கள் அனைவர்களையும் கொலை செஞ்சிட்டான். அதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், இன்னஹும் கானூ ஃபின் நஹார், அவர்கள் பகலுடைய நேரத்தில் சூனியக்காரர்களாக மாறு செய்யக்கூடிய ஃபஜரா, அவர்கள் மாறு செய்யக்கூடிய சூனியக்காரர்களாக இருந்தார்கள். வசாரு ஃபி ஆகிரின் நஹாரி ஷுஹதாஅன் பரரா, நிரபராதியான
ஷுஹதாக்களாக அவர்கள் மாறிட்டார்கள். அனைவரும் இஸ்லாத்துக்கு வந்து அனைவர்களும் ஷுஹதாக்களாக மாறிட்டார்கள். இதற்கு பின்னாலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த நுபுவத்துடைய உழைப்பை செய்கிறார்கள். மறைவாக அவர்கள் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுதோ வஜஅலு புயூதக்கும் கிப்லா, உங்களோட வீட்டையே கிப்லாவாக மாற்றிக்கொள்ளுங்க. அவங்க வீடுகளிலேயே அவங்களோட தொழுகைகளை எல்லாம் மறைவாக அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். இவ்வாறு இருக்கும் பொழுதுதான் பார்க்கிறான், இவர்களை எல்லாம் கொலை செய்யணும், இவர்களை எல்லாம் விட்டு வைக்க கூடாதுன்னு அவன் முடிவு கட்டுகிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்தான், நீங்க உங்களோட கூட்டத்தை கூட்டிக் கொண்டு இரவோட இரவாக நீங்க இங்கேருந்து சென்றுருங்க, இங்கேருந்து பெய்திருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களை கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் முன்னால நதி குறுக்கிடுகிறது, பின்னால ஃபிரௌனுடைய படை. ஏண்டா இதுக்கு மேல மூசாவோட கூட்டத்தை விட்டு வைக்க கூடாது, அனைவர்களையும் கொல்லணும்ன்ற முடிவுக்கு வந்து அவனோட படைகளை கூட்டிக் கொண்டு வருகிறான். இப்ப முன்னால நதி, பின்னால ஃபிரௌனுடைய படை. அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு ஈமான்ல ரொம்ப பலகீனமானவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னல முத்ரகூன், மூசா எங்களை கொண்டு மாட்டி வச்சிட்டீங்க, பின்னால போனா அங்கால வாளுக்கு இரையாகணும், முன்னுக்கு போனா அந்த நதியில மூழ்கடிக்கப்படும், வேற வழி இல்லை. இந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆயுதம் இல்லை, பெரிய படை இல்லை, ஒன்றும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தது ஈமான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக அடிபணிந்தார்கள். சொன்னார்கள், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், எனக்கு நேர்வழி காட்டுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காரே ஹிரால் இருக்கும் பொழுது அந்த முஷ்ரிக்கீங்கள் வந்து விட்டார்கள், கால் பாதங்கள் எல்லாம் விளங்குது. இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இன்னல்லாஹ மானா. அபூபக்கர் ஈமான் உறுதியாக இருந்துச்சு, அல்லாஹ் பாதுகாப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களோட அல்லாஹ் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னோட ரப்பு இருக்கான், எனக்கு நேர்வழி காட்டுவான். அல்லாஹ் சொன்னா, மூசாவே உங்களோட அந்த கம்பால அந்த நைல் நதியில் அடிங்க, அந்த கடல்ல உங்களோட கடல்ல அடிங்க. அந்த கம்பால அடிக்கப்பட்டது, அது 12 பாதையாக பிரிஞ்சது. எவ்வாறுண்டா சில வருகிறது, 12 பாதைகளும் நடுவுல சுவர்கள் மாதிரி அந்த தண்ணீர் இருந்துச்சு. இந்த 12 பாதையில அவருடைய கூட்டங்கள் செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த பாதையால போறத மற்ற பாதையால போறவங்க பார்க்க முடியும். அதுக்கு பின்னால் அவர்கள் அனைவரும் கரையை பேத்து சேர்ந்தார்கள். அங்கே சென்றதுக்கு பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள், ஃபிரௌன் வருகிறான் அவனோட படையோட. அல்லாஹ் அந்த கடல் அப்படியே வைக்கிறான். நடுவுக்கு வந்த உடனே அல்லாஹ்வுடைய கட்டளை, அலைகள் வந்து மோதி அந்த லட்சக்கணக்கான அவனோட படைகளும் அவனும் அந்த இடத்துல மூழ்கடிக்கப்படுகிறாங்க. இந்த நேரத்தில் தான் அவன் சொல்லுகிறான், நான் மூசா ஹாரூனுடைய ரப்பை கொண்டு ஈமான் கொள்கிறேன் என்று சொல்ற நேரத்தில், அது கர்கராவுடைய நேரம், கடைசி நேரத்தில் தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுரும். ஹால வரக்கூடிய ரிவாய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் அவன் நான் ஈமான் கொள்றேன் என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன அனுப்பினான், அந்த கடல்ல அடியிலிருந்து மண்ணை கொண்டு வந்து அவன்ட வாயில வச்சு வாய்க்குள்ள போட்டு அவனோட வாயை மூட வச்சேன். அவன் சொன்னதை கேட்டு அவன் மன்னிக்கப்பட்டுருவானோ தெரியல என்று சொல்லி. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது நடந்த நாள் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த நாள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து பார்க்கிறார்கள். யூதர்களும் இந்த நோம்பு நோட்டு இருக்கிறார்கள். கேட்கிறார்கள், ஏன் நீங்க இதை பிடிச்சிருக்கிறீங்க? சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த நாள், அவர்களும் பிடித்தார்கள், அதனால் நாங்களும் பிடிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விடவும் ரொம்ப தகுதியானவர்கள் நாங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல நன்றி செலுத்துறதுக்கு. நீங்க அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் நீங்க உங்களோட எல்லாத்தையும் மாத்திட்டீங்க, நாங்க தான் ரொம்ப தகுதியானவர்கள் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இந்த நோன்பை பிடிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. லவ் பகீது யகாபிலா சுமன்ன தாசிஹ், அதிகமான எங்களில் நேற்றும் நோன்பு பிடித்திருப்போம், யஹூதியலுக்கு மாறு செய்யணும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருடம் இருந்தால் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன்னு சொன்னாங்க. இது சொன்னதுக்கு பின்னால் அடுத்த வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. அதனால நேற்றும் பிடித்திருப்போம், இன்று தான் 10வது நாள் நோன்பு பிடிக்க வேண்டிய நாள். இன்று பிடித்தால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? சென்ற வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்.
யாருக்கு நேற்று பிடிக்க முடியலையோ அவர் நாளையும் பிடிக்கலாம். உண்டோ 9வது நாள் இல்லை 10ம் 11ம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சம்பவத்திலிருந்து இந்த குர்ஆன் இதை எங்களுக்கு எடுத்து சொல்லுதோ, ஹக்கு எப்பொழுதும் உயரும், பாதுகாக்கப்படும். வகுல் ஜாஅல் ஹக்கு வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சொல்லுங்க, ஹக்கு வந்துட்டு பாத்தில் இல்லாமலாகும். நிச்சயமாக பாத்தில் இல்லாமல் ஆகக்கூடியது. பாத்தில்களை பார்த்து நாங்கள் ஏமாந்துடக்கூடாது. ஒரு ஃபிரௌன் இல்லை, கியாமத்து நாள் வரை ஃபிரௌனை போன்றவர்கள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள், இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் பயப்பட தேவையில்லை. நம்முடைய ஈமான்ல நாம் உறுதியாக இருப்போமாக இருந்தா, அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் உறுதியாக இருப்போமாக இருந்தா, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக் யஹ்ஃபதுல்லாஹ தஜிது துஜாஹக். நீங்க அல்லாஹ்வை பாதுகாத்தா அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய கட்டளையை பாதுகாத்தா அல்லாஹ் எங்க போனாலும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லாஹ்வுடைய உதவி எங்க போனாலும் கிடைக்கும். கண்டிஷன் தீனை பாதுகாக்கணும். வாழ்க்கையில் எடுத்து வெறுமனே லேபல்ல முஸ்லீமாக இருந்து அல்லாஹ்வுடைய உதவி அடையலாம். அதுலேயும் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அடுத்த வருஷம் இருந்தா நான் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன். எதுக்காக? இபாதத்தில் கூட இந்த யஹூதி நசாராக்களுக்கு ஒப்பாகிடக்கூடாது. இந்த எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? யார மாதிரி வாழ கொண்டு ஆசைப்படுகிறோம்? பிள்ளைகளை யார மாதிரி வளர்க்க கொண்டு ஆசைப்படுகிறோம்? கொடுக்கல் வாங்கலை யார் செய்கிற மாதிரி செய்ய கொண்டு ஆசைப்படுகிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்தா விரும்புவாங்களா? எங்களை பார்த்தா நேசிப்பாங்களா? நாங்கள் யாருடைய வாழ்க்கை எங்களோட ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யஹூதி நசாராக்கள் இன்டர்நெட்டில் அன்று தொடக்கம் இன்று வரை கியாமத் நாள் வரையும் அவர்கள் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள். வலன் தரலா அங்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும். யஹூதி நசாராக்கள் உங்களை கொண்டு பொருந்திக் கொள்ளவே மாட்டாங்க. எது வரைக்கும்டா நீங்க அவர்களை ஃபாலோ பண்ணணும், அவர்களை மாதிரி உங்களுடைய நடவடிக்கையெல்லாம் மாறணும். அப்போதான் அவங்கள பார்த்து நல்லமென்று சொல்ல, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் தரோம், அவங்களுக்கு டிகிரி தரோம், அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறு செய்ய சொன்னாங்க. சகோதரர்களே, அதே மாதிரி இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் இன்னும் ஒரு சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கார்கள். இந்த நாளில் தான் அல்லாஹ் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த கப்பல் வஸ்தவத் அலல் ஜூதி, ஜூதி என்ற மலையில பெய்து தரித்ததும் இந்த நாளில் தான் என்று சொல்லி இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறார்கள். ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதன் அடிப்படையில் நாம் எப்பொழுதும் தீனில் உறுதியாக இருப்போம்டா இந்த பாத்தில்களை கண்டு அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி தீனோடு இருக்கக்கூடியவர்களுக்கு, ஈமான்ல உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கு. அல்லாஹ் வாக்களிக்கிறான், வகான ஹக்கன் அலைனா நுஞ்சில் முஃமினீன், உண்மையான மூமின்களை நாம் பாதுகாப்போம் என்று சொல்கிறான். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்கிறது எங்கள் மீது கட்டாய கடமை என்று சொல்கிறான். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான்ல உறுதியாக இருந்து அவனுடைய கட்டளைகளை எல்லா சந்தர்ப்பங்களையும் எடுத்து நடந்து ரப்புல் ஆலமீன் உதவியை பெறுவதற்கு தகுதியானவர்களாக வாழ்ந்து மரணிக்க எனக்கும் எனது குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாயந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக, அனர்த்தங்கள் ஆபத்துகள் விபத்துகளிலிருந்து எம்மை சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக, எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி தருவாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களோட மௌத்தை உனது பாதையில் தருவாயாக, நபீட ஊரில் தருவாயாக, ஜன்னத்துல் பக்கியில் அடங்கப்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.